நான் சொல்ற மாரி மட்டும் இந்த கேப்பைய தண்ணீல ஊற வச்சு உங்க சேவலுக்கு குடுத்து பாருங்க. அப்புறம் தெரியும் என்ன ரிசல்ட்டுன்னு. மத்த சேவலெல்லாம் ரத்தம் வர்ற அளவு அடிக்கும். 24 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறம், அத ஒரு ட்ரேல இந்த மாரி எடுத்து வச்சுருங்க. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாத மாரி கொஞ்சம் கையில எடுத்து பார்த்துக்கோங்க, ஈரப்பதமா இல்லாத மாரி. திருப்பி இத ஒரு 24 மணி நேரம் மூடி வச்சுருங்க. அடுத்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வளர்ந்துருக்கும். நீங்க உங்க சண்டை சேவலுக்கு கடையில வாங்குன கேப்பைய அப்படியே குடுக்கறதுக்கு பதிலா, இந்த மாரி தண்ணீல ஊற வச்சு மொள கட்டுன கேப்பைய குடுத்தீங்கன்னா, கால்சியம், மினரல்ஸ்ன்னு இந்த மாரி ஏகப்பட்ட சத்துக்கள் இதில அதிகமா கிடைக்கும். இப்படி மொள கட்டுன ராகிய உங்க கோழிக்கு குடுக்கறனால, உங்க கோழிக்கு வந்து செரிமான பிரச்சனை எதுவும் வராது. ஈஸியா செரிமானம் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க.